எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு vlog பார்க்க போறோம். அதாவது நாங்க இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி கோவிலுக்கு வந்திருக்கோம். நேத்து நீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நாங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திருத்தணி கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நைட்டு வந்து கோவில் ரூமே வந்து எடுத்துக்கிட்டோம். நாங்கள் நிறைய ரூம்ஸ் வந்து ரேட் வந்து மாறி மாறி இருக்கும். நம்ம நார்மல் ரூம் வேணாலும் எடுத்துக்கலாம், அப்புறம் ஏசி ரூம் வேணாலும் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து ஏசி ரூம் எடுத்துக்கிட்டோம். 5 பேருக்கும் ஒரே ஒரு ரூம் தான். பில்லா ரெடியாக எடுத்து வச்சிருக்கிறாரு. ஒரு ரூமுக்கு வந்து 1500. 5 பேருக்குமே ஒரே ரூம் தான். இப்போ நம்ம வந்து ரூம் வந்து பார்க்கலாம். நாங்கள் நைட்டே வந்து ஸ்டே பண்ணிட்டோம். கோவிலில் போயிட்டு வந்து டயர்டில் வந்து படுத்து தூங்கிட்டோம். காலையில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு வீடியோ உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் இருக்கும். நம்ம கோவில் ரூம்ஸ் தான் இருக்கும். பஸ் ஏற இடம், பஸ் ஏற இடம் தான் இது. ரூம் இருக்கிற இடமும் என்ன பஸ் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியணும்ல. சாரி, கோவிலுக்கு மலை மேலே கோவிலுக்கு போவோம் இல்லையா, அந்த கோவில் பஸ்ஸில் வந்து போகிறதுக்காக பஸ் வந்து இங்கே தான் ஏறணும். ரூம் இருக்கிற இடத்துல தான். இப்போ நம்ம உள்ளே போகலாம். அப்படியே உள்ளே போயிட்டு ரூம் டூர் பார்க்கலாம். ஹோம் டூர் மாதிரி. இங்கே உள்ளே நுழைஞ்சதுமே இங்கே ஒரு இடம் வந்து இருக்குது. சும்மா ஸ்லீப்பர்லாம் விட்டுட்டு அப்படியே நம்ம இருந்துக்கலாம். இங்கே ஒரு உட்காரத்துக்கு வந்து ஒரு சோஃபா மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. இதுக்குள்ள ஒரு வீடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள ஒரு ரூம், இதுக்குள்ள ஒரு ரூம். இந்த உள்ள என்ட்ரன்ஸ் வந்தோடனே 2 ரூம் இருக்கு. கதவு இங்க வந்து 2 பெட்டு போட்டிருக்காங்க. சிங்கிள் பெட்டு தான், கட்டில் தான். அப்புறம் அப்படியே நுழைஞ்சோம்னா இங்க ஒரு டோர். அந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கு கனெக்ஷன் வந்து இங்க வச்சிருக்காங்க. டோர் வந்து இந்த இடத்துல ஒரு ஹால் மாதிரி இருக்கு. மொத்தம் 2 ரூம் இருக்கு இல்லைங்களா, இங்க ரூம். அதனால 2 பாத்ரூம் டாய்லெட் வந்து வச்சிருக்காங்க. ஒன்று வெஸ்டர்ன், ஒன்று வந்து இந்தியன்ல வச்சிருக்காங்க. இது முடிச்சிருச்சு, டக்குன்னு முடிச்சிடலாம். இது வந்து ஹோம் டூர் இல்லையா. அப்புறம் இங்கே வந்து ஒரு 2 ரூம், சரி இங்கே வந்து 2 பெட்டு கட்டில் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். அப்புறம் அங்கே அதாவது இந்த ரெஸ்ட் ரூமுக்கு ஒரு ரூமு, அந்த ரெஸ்ட் ரூமுக்கு ஒரு ரூம் மாதிரி கணக்கில் வந்து வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம். ஒவ்வொரு பெட்ரூமுக்கு 2 ட்ரெஸ்ஸிங் ரூம். அவ்வளோதான். ரூம் டூர் முடிஞ்சிருச்சு. நல்லா இருக்கு. எங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருந்துச்சு. ஏசி ரூம் அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா சில்லுன்னு நைட்டு வந்து படுத்து நல்லா தூங்கிட்டோம். ஆனாலும் என்ன ஆச்சுன்னா அந்த ரூம்ல வந்து ஏசி இருந்து வேலை செய்யல தானே. இங்கே மட்டும் தான் வேலை செஞ்சது, அங்கே வேலை செய்யல. வெறும் ஃபேன் காற்று தான், அனலாக தான் காற்று வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எனக்கு எங்கே படுத்து காது தொண்டெல்லாம் இப்படியே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அண்ணன் எங்கே போட்டிருந்தோம். இவருக்கு ஏசி செட் ஆகாதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தா, கடைசியில் கரெக்டாக இருந்துச்சே காற்று அப்படிங்கிறாரு. காலையில் எனக்கு ஷாக் ஆயிடுச்சுதா கேட்டது. அப்புறம் கோவிலுக்கு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். அம்மா தான் ரெடி ஆகல, இன்னும் அம்மா ரெடி ஆகிட்டாங்கன்னா நாங்கள் எல்லாருமே கிளம்ப வேண்டியதுதான். கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய் நம்ம பார்க்கலாம். முக்கியமாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெற்றி வந்திருக்காரு. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு லாஸ்ட் வீடியோவில் அதான் நினச்சேன். அந்த லாஸ்ட் வீடியோவில் சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ முன்னாடி வந்ததே நம்ம இந்த ஊர் சைடே வந்ததில்லை. அரக்கோணம், திருத்தணி அதெல்லாம். ஆமாம் இல்லை, திருத்தணி கோவிலுக்கும் இப்போ தான் வராது ஃபர்ஸ்ட் டைம். வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள்லாம் வந்து பழகிடுச்சு, இங்கே இருந்து பழகிடுச்சு இதே ஊர் அப்படின்றதுனால. இவருக்கு தான் புது அனுபவமாக இருக்கும் போது கோவிலில் போய் மீதியெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சின்ன வயசுலலாம் நாங்கள் வந்தது அதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட கோவிலில் வந்து சொல்லி ஷேர் பண்ணுறேன். உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அப்படியே நீங்களும் வந்து பாருங்கள், உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா வீடியோவில் வந்து இது முன்னாடி காட்டல. நான் திருத்தணி கோவில் நாங்கள் வந்து வரப்பெல்லாம் எடுக்கல, அப்போல்லாம் வ்ளாக்லாம் வந்து எடுக்கல. அதனால் இப்போ தான் நாங்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு போகிறோம். கோவிலில் போய் பார்க்கலாம். காலையில் 7 மணிக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரூம் வந்து செக் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே அதுக்குள்ளே காலையிலே எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பஸ்ஸுக்காக வெயிட்டிங். கோவில் பஸ்ஸில் போகிறதுக்காக டிக்கெட் கவுண்டரில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே நாங்கள் வந்து காரில் கிளம்பிட்டோம். நாங்கள் ஆடி கிருத்திகைக்கு முன்னாடி வாரம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போனோம். முருகர் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை. ஆடி கிருத்திகைக்காக சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. கோவிலே நிறையா லைட்லாம் போட்டு நல்லா சூப்பராக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நைட்டு பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் அப்போ நான் வீடியோ வந்து எடுக்காமல் போயிட்டேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து வீடியோவே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப கேப் விட்டுட்டேன் நான் வீடியோ போடுறதுக்கு. திருத்தணியில் ஆடி கிருத்திகை அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக வந்து நடக்கும். அவ்வளோ சூப்பராக திருத்தணி கோவிலில் வந்து ஆடி கிருத்திகை வந்து பண்ணுவாங்க. காவடியெல்லாம் வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு வருவாங்க. அது ரொம்பவே விசேஷம் இந்த கோவிலில். ஒரு சிலரால் ஆடி கிருத்திகை அந்த கூட்டத்தில் வந்து போக முடியாது, இல்லை அப்போ அவங்களால போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம் அப்படின்றதுனால முன்னாடியே கொஞ்சம் பேர் வந்து காவடி வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் போனப்போவே ஆடி கிருத்திகைக்கு முன்னாடி வாரமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து காவடி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க.
நாங்கள் 7 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு போயிட்டோம் மேலே. ஆனால் அப்போவே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அங்கே ஒரு கடைக்கிட்ட இருக்கிற அண்ணா, கூட்டம் கம்மியாக தான் இருக்குது, இப்போவே சீக்கிரமாக போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் வண்டி பாருங்கள் எவ்வளோ நின்றுட்டுருக்குன்னு. ஆனால் இதுவே கூட்டம் கம்மி. செவ்வாய்க்கிழமை வேறு போனதுனால ரொம்ப வந்து கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். 7 மணிக்கே வந்து வெயிலும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனத்தில் போகலை, ரொம்ப கூட்டமாக இருந்தது. காலையில் அந்நேரத்துக்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னு ரூ. 100 தரிசனம் வந்து போயிட்டோம். நாங்கள் 100 ருபீஸ் டிக்கெட்டில் வந்து போயிட்டோம். ஃபஸ்ட்டு போனதுமே விளக்கு வந்து போட்டுடலான்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து 2 விளக்கு வாங்கி விளக்கு போட்டுட்டு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கோவிலுக்கு வந்து நாங்கள் மேலே வந்து ரூ. 100 டிக்கெட் வாங்கிட்டு போனோம். உள்ளே கோவிலுக்குள்ளெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது அப்படின்றதுனால நாங்கள் சாமி போய் கும்பிட்டுட்டு வெளியில் வந்து அதுக்கப்புறமா தான் அவங்கக்கிட்ட வந்து நான் கோவிலே சுற்றி காமிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீட்டுக்காரர் திருத்தணி கோவிலுக்கு வந்திருக்காரு. சரி, அவருக்கு வந்து எல்லாமே நான் அப்பாலாம் வந்து இது எங்கே, அது இங்கே, இது இப்படி, அது அப்படி, அப்புறம் கோவிலை பற்றி அந்த மாதிரிலாம் அப்பா வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். அவரும் அழகாக கேட்டுட்டு பொறுமையாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு கோவிலை வந்து ஒரு ரவுண்டு வந்து சுற்றி வந்துட்டோம். அப்புறம் அங்கங்கே ஃபோட்டோஸ்லாம் வந்து கோவில்கிட்ட நின்று எடுத்துக்கிட்டு, அப்புறம் ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு, அப்படியே கோவிலை பொறுமையாக ஒரு ரவுண்டு வந்து சுற்றி வந்தாச்சு. கோவிலுக்கு திருத்தணி கோவிலுக்கு வந்தாலே பிரசாதம் வாங்கி கொடுக்காம எங்கள் வீட்டில் வந்து கூட்டே போக மாட்டாங்க அம்மா அப்பாவும். அதுவும் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா புளியோதரை. அதுக்கு வந்து 2 பேரும் அடிச்சுப்போம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிரசாதம்னு சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு பிரசாத கடைக்கு போயிட்டு பிரசாதம் வந்து கேட்டால் புளியோதரை வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே தீந்துருச்சாம்மா. ஒரு 8 மணிக்கு 8:30 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் வந்து காலி ஆகிடுச்சு. திரும்ப அப்புறம் லேட்டாக தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, வேறு ஏதாச்சும் பிரசாதம் வந்து வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் வாங்கிட்டு போனோம். எங்கள் அண்ணன் கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக கை நீட்டினா, இது சக்கரை பொங்கல் அப்படின்னோடனே எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டான். சரி, கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்சலை வந்து அவனுக்கும் கொடுத்தோம். பிரசாதத்தை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்படியே அங்கேயே மலை மேலேயே வந்து கொஞ்சம் கடைங்கள்லாம் இருக்குது. அந்த கடையில் வந்து முருகர் ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வந்து வாங்கிட்டு இருந்தோம், பார்த்துட்டு இருந்தோம். நான் இருக்கிற வீட்டுக்கு, என்னோடய வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு போகும்போது மலை கீழே இறங்கும் பொழுதே வந்து அம்மா வந்து பார்த்திங்கன்னா காரில் அண்ணாக்கிட்ட கீழே குளத்துக்கிட்டேயும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வீட்டுக்காரர் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு அப்படிங்கிறதுனால குளத்தையும் வந்து நம்ம சுற்றி காட்டலாம், அங்கே அடிவாரத்துக்கிட்ட போய் காட்டலாம், படியேற இடத்துல அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. அங்கே வந்து கார் வந்து கொஞ்சம் உள்ளே வரத்துக்கு இடம் இல்லை, வழி இல்லை, நிறைய வண்டியெல்லாம் இருந்ததுனால முன்னாடியே நிறுத்திட்டாங்க. நாங்கள் அப்படியே குளத்துக்கிட்ட நடந்து வந்துட்டோம். ஆடி கிருத்திகைக்கு தெப்பல் விடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம். அந்த திருத்தணி கோவில் வந்து பார்த்திங்கன்னா தெப்பல் விடுறது அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து என்கிட்டேயும் எங்கள் வீட்டுக்காரர்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த விஷயத்தெல்லாம். சின்ன வயசில் இருக்கும் போதுலேருந்தே அம்மாலாம் நிறைய முறை இந்த தெப்பலுக்கு வருவாங்களாம். ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட எல்லாரோட சேர்ந்து ஜாலியாக வந்து நைட்டு தான் வந்து தெப்பல் விடுவாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு எல்லாம் வந்து அவங்களுடைய பழைய ஞாபகத்தெல்லாம் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. திருத்தணி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அது எங்கள் ஊர் பக்கத்தில் திருத்தணி கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் பசங்களுக்கு வந்து காது குத்துனதே இந்த கோயில் முருகர் கோயில் தான், திருத்தணி முருகர் கோயில். ஆமாம், அதுதான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு வந்து மொட்டை அடித்து காது குத்துனது இந்த முருகர் கோயிலில் தான் எங்கள் பசங்களுக்கு நாங்கள் பண்ணது. இல்லை பிரியா, உனக்கு ஞாபகம் மூணு வச்சுருப்பாங்க, ஃபோட்டோ வேணால் ஷேர் பண்ணுறாங்க. காது வலி அந்த ஃபோட்டோ நாங்கள் வந்து லிங்க். காது வேறு சரியாக குத்துல மொட்டை அடிச்சிட்டாங்களா, மூஞ்சி ஒரு மாதிரி டெரராக இருந்ததுனால மூஞ்சிட்டு வச்சுட்டு இருந்தேன். ரொம்ப மூஞ்சிட்டு வச்சுட்டு இருந்தேன் நான். எங்கள் அண்ணா ஜாலியாக இருப்பான், ஃபோட்டோலெல்லாம் பார்க்குறப்ப சிரிச்சிட்டு, நான் மட்டும் முன்னிருப்பேன். இங்கே தான் வந்து மொட்டை அடிச்சுட்டு காது கொடுத்துட்டு போனோம். நான் ஃபோட்டோ ஷேர் பண்ணுவேன். நாங்கள் வந்து காரில் போனதுனால நேராக கோயிலுக்கு போயிட்டு இந்த குளத்துல இங்கே வந்து காது குத்துன இடம் இதெல்லாம் காமிக்கணும் அப்படின்றத தான் நாங்கள் மறுபடியும் இங்கே வந்து உங்களுக்கு காட்டலான்னு வந்தோம். இப்போ நாங்கள் தெப்ப குளம், ஏன்னா இப்போ ஆடிக்கிறதுக்கு வரப்போகுதுங்களா, இந்த குளத்துல தான் காட்டுப்பாங்க. இந்த குளத்துல தான் விடுவாங்க. அடுத்த வாரம் இந்த டைமுக்குலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த மாதிரி வசதியெல்லாம் இல்லை குளிக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வர லைனாக குழா செட் பண்ணிவிட்டு இதில் வந்து குளிக்கலாம், நல்லா வசதி பண்ணிக்கணும். மொட்டெல்லாம் அடிச்சுட்டு குளிக்கிறதுக்கு இதெல்லாம் நல்லா வசதி பண்ணிக்கணும். என்னால் அப்படியே எங்கள் அம்மா எங்கள் அப்பா பிடிச்சிட்டு முக்கி எடுப்பாங்க. பயமாக இருக்கும்ல, அதனால் நான் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு முக்கி 3 முறை முக்கி எடுப்பாங்க. எங்கள் ஊர் திருத்தணி கோயில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்மில் ஃபுல்லாக வந்து கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அதுதான் வந்து தெப்பல் விடுறதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அடுத்த வாரத்துக்கு. அப்படியே சுற்றி வரும் நம்ம கோவிலே. சுற்றி வந்து இப்போ கோயிலுங்கிற வந்து பாடகர்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படியிலெல்லாம் கூட்டமாக இருக்கும், ரொம்ப ரஷ், வரவே முடியாது, அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். சரி, பிடிக்கும். அடுத்த வாரம் ஆடிக்கிறதுக்குன்றதால எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. லைட்லாம் செட்டிங்லாம் அப்படியே ஒன்றா வச்சுட்ருக்காங்க.
ஆனால் இங்கே இதே ஊரில் பிறந்து வளர்ந்தோம், நான் ஒரு டைம் கூட வந்ததே இல்லை. கூட்டம் அதனால் நானும் ஆமாம், வந்ததே இல்லை. நான் எங்கள் அம்மா தான் வர முடியாது, அவ்வளோ நெரிசலாக இருக்கும். பார்த்ததே இல்லை. நான் தெப்பல் வந்து நேரில் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இன்னொரு முறை ஃப்ரீயாக வந்து நடந்தே கோயிலுக்கெல்லாம் போகிறோம். ஆமாம். இப்போ அடுத்தது இங்கே சொந்தக்காரங்க ஊருக்கு வேறு போகணும். நாங்கள் போயிட்டு அப்புறம் அப்படியே ஊருக்கு கிளம்புறது தான், கோயம்புத்தூருக்கு. நைட்டுக்கெல்லாம் போயிட்டா தான் அடுத்த நாள் காலையில் எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட இந்த vlog வந்து நம்ம முடிச்சுக்கலாம். திருத்தணி கோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க கோவிலை. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். குளத்தையும் ஒரு சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வரும்போது ஒரு கடையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து கூப்பிட்டாங்க. அவங்க வந்து மலரம்மா தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கேட்டாங்க. அங்கேயே பேசியிருப்போம், ஆனால் அங்கே பாட்டு போயிட்டு இருந்ததுனால காப்பிரைட்ஸ் வந்துடும் அப்படின்னு நான் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன். அம்மா வந்து கண்டுபிடிச்சிட்டு கூப்பிட்டாங்க. என்னை வந்து பார்த்தாங்களா இல்லையான்னு தெரில, ஆனால் அம்மா வந்து பார்த்துட்டாங்க. அப்புறம் என்னோடய சேனலை வந்து சொன்னாங்க, தமிழ் ஃபுட் மசாலா. நம்ம சேனல் வந்து அவங்க வந்து 5 வருஷமாக வந்து பார்த்துட்ருக்காங்களாம். சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது புதுசுலேயே வந்து நான் அவங்க சேனலை பார்த்துட்ருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் வந்து மீட் பண்ணுறேன். நிறைய வீடியோஸ்லலாம் பார்த்தேன், இந்த மாதிரி சப்ஸ்கிரைபரை பார்த்தோம் அப்படின்லாம் போடுவாங்க. ஆனால் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த குளத்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கா வந்து கடை வச்சுருக்காங்க. எல்லாமே கரெக்டாக டீட்டெயிலாக சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் நேம் வேறு வச்சுருந்தீங்க, அப்போலேருந்து நாங்கள் உங்கள் சேனல் வந்து பார்த்துட்ருக்கோம், குக்கிங்கை பார்த்துட்ருக்கோமா அப்படிலாம் வந்து ஷேர் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனதுமே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட நின்று பேசிட்டு அப்புறமா கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வரணும் வீட்டுக்கு அப்படிலாம் சொல்லி அனுப்புனாங்க. சரி ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பணும். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க அவ்வளோ ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பேசுனாங்க. அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கும். குளத்தை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாகப்பழம் மரம் இருக்குது. இது வந்து நாட்டு நாகப்பழம். எல்லா கடையிலையும் இவ்வளோ பெருசு இருக்கும் பார்த்தீங்களா. இது வந்து குண்டு குண்டாக ரவுண்டாக இருக்கும். நான் வாங்கி வச்சுருக்கேன், நான் காட்டுறேன் உங்களுக்கு காரில் போகும்போது. இங்கே வந்து பறிக்கிறதுக்கு இல்லாமல் பொறுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அப்படி கீழே கிடக்கு. ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக நிறையா பழமாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா எடுக்கு நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நாகப்பழம். பிடிக்கும். அங்கே கிடைக்கவே இல்லை கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ரவுண்டு பழமே. இவ்வளோ கொட்டி கிடக்கிற பாருங்களேன். ஐயோ, வேற எங்கன்னா அந்த பொறிக்கிறதுக்கு திணிருக்கு. ஆமாம், மேலே மட்டும் ஏறணும்னு வச்சுக்கேன் நிறையா கொட்டி இருக்கும். ஆமாம், கண்ணு முன்னாடி இருந்து சாப்பிட முடியாமல் போச்சு. ஆனால் நான் வந்து கோவிலில் வாங்கிட்டேன். எல்லோரும் அப்பா, அண்ணா, வெற்றி எல்லாம் வந்துட்டாங்க, வீட்டுக்காரெல்லாம். நானும் அம்மா மட்டும்தான் அங்கே வந்துட்டு இருந்தோம் கடைசி. அப்போ நாகப்பழம் வைத்த உடனே அம்மா வாங்கி கொடுத்தாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போது அந்த பேப்பரில் மடித்து கொடுப்பாங்கல்ல, அது வந்து 2 ரூபாய் 1 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டேன். இப்போ 20 ரூபான்னு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். 20 ரூபாயா? 20 ரூபாய் இவ்வளோதான். அது பேப்பரில் மடித்து கொடுப்பாங்கல்ல சுற்றி, அதில் நான் 2 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ட காலம் போயிட்டு இப்போ 20 ரூபாய்க்கு வந்துருச்சு. சரி போவோம். நாகப்பழத்தை பார்த்தோன்னே எமோஷன் ஆகிட்டோம்.